இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹனிமூன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? கேன்சல் ஆனா தானே நான் கவலைப்படணும். நாங்க தான் ஹனிமூன் போறோமே. ஏய், என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அக்கா, நான் தான் சொன்னேன்ல, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுக்கா. அதனால தான் இப்படி உளறிக்கிட்டு இருக்கா. யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? எனக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கலப்பா. நான் உளரவும் இல்ல சித்தப்பா. அருள் மாமாவும் நந்தினியும் அப்ப எல்லாரும் முன்னாடியே ஹனிமூனுக்கு வரலன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஹனிமூனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு புது செய்தி, புது தகவலா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்களே போய் விசாரிச்சுக்கோங்க. நாங்க 4 பேரும் உடனே கிளம்பி ஹனிமூன் போறோம். ஹனிமூன் முடிஞ்சு வரப்ப நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போம். நிலக்குள்ள சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கிறப்ப ஏன் சித்தப்பா பாட்டு நிப்பாட்டுனீங்க? ராஜாவானா என்னக்கா இப்படி சொல்றா? உன் புள்ள அவ பக்கம் சாஞ்சிட்டானா? டேய், அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுடா. ஏய், நீ போய் சொல்லாதடி. நான் போய் சொல்றேனா இல்ல உண்மையை சொல்றேன்? நானு நாளைக்கு நாங்க ஹனிமூன் கிளம்புறப்ப உங்களுக்கு தெரியும். வரட்டா? டேய், அருள் கிட்டே கேட்டுருவோண்டா. அருள், அருள். என்னம்மா? டேய், அந்த வானதி என்னமோ நீ ஹனிமூன் போறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றா? ஆ, ம், ஏண்டா ஒத்துக்கிட்ட? அப்ப நீ அவளை ஏத்துக்க தயாராயிட்டியா? டேய், அவளுக்கும் உனக்கும் கல்யாணமே ஆகலடா. அவ சொன்னது எல்லாமே பொய். அந்த புழுங்கனிய போய் நீ பொண்டாட்டியா ஏத்துக்க போறியா? அம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவ நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி ஏமாத்துறான்னு எனக்கும் தெரியுமேம்மா. அவளை எப்படிம்மா நான் ஏத்துப்பேன்? அவ பண்ண துரோகத்தை நான் என்னைக்குமே மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அப்புறம் ஏண்டா ஹனிமூன் போக ஒத்துக்கிட்ட? ஹனிமூனுக்கு போகலன்னு சொன்னதால நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் ரொம்ப சஃபர் ஆகுறாங்கம்மா. என்னால அவங்க ஏமா கஷ்டப்படணும்? யாரு யார் இப்ப மன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? உங்க அப்பா, உங்க பெரியம்மா, உங்க பெரியப்பா தானே? டேய், அவங்க கிடக்குறாங்கடா. அவங்க மனசு கஷ்டப்படும்னு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்க போறியா? ஹனிமூனுக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிடு. மா, வானதி மேல கோவத்தை காட்டுறேன்னு சொல்லி மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. நான் ஹனிமூன் போனாலும் அவளோட ரூம்ல ஒன்னால தங்க மாட்டேமா. நான் தனியா தான் இருப்பேன். என் கிட்டையே அவளை சேர்க்க மாட்டேமா. டேய், அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாம இருங்க. டேய், டேய், அருள். அங்க போனதும் நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதான். கிட்டையே வரக்கூடாது. உன் சுண்டு விரல் என் மேல பட்டா கூட அடுத்த நிமிஷம் நடக்கிறதே வேற. வானதி, இந்த வரேன் அத்தை. ஐயோ மாமா, தொடாத, வேண்டாம். ஷூ மாமா, தொடாத, ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்காத. இப்பதானே சொன்ன, உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன தொட்டு பேசி அப்படியே நெருங்கிடலான்னு பாக்குறியா? அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நமக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் பிசிக்கல் டச் இருக்க கூடாது. நீயும் நானும் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். இவ்வளவு சொன்னதையும் மீறி ஏதாவது தொட்ட ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இல்ல மாமா, உங்களால எந்திரிக்க முடியல. நான் வேணா உங்களுக்கு உதவி பண்றேன். உன் உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொன்னல. இல்ல மாமா, இப்ப இருக்கிற நிலைமையில யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாதான் நீங்க எந்திரிக்கவே முடியும். அது எனக்கே தெரியும்.
அத நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு ஹெல்ப் வேணும் தான், ஆனா உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. நீ வேற யாரையாவது கூப்பிடு. நான் உங்களுக்காக யாரையாவது கூப்பிடுறது கூட நான் உங்களுக்கு பண்ற உதவி தானே. அதுக்கு நானே உங்களை தூக்கிட்டு போயிடுவேன்ல. ஏய் இங்க பாரு, நீ யாரையாவது கூப்பிடுற ஹெல்ப் மட்டும் பண்ணு. நீ என்ன தொட்டு தூக்குற ஹெல்ப்லாம் எனக்கு வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? அத்தை, மாமா. ஏய் நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல, வெளிய இருக்கவங்களுக்கு எப்படி கேட்கும்? கேக்கலையா மாமா? சத்தமா தானே கூப்பிட்டேன். வீம்புக்கு தானே பண்ற. இந்த ஹெல்ப் கூட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அம்மா, மாமா, அப்பா, கையில, பாட்டி, பெரியம்மா. மாமா யாரும் வரலையே. எல்லாரும் ரூம் கதவை சாத்திட்டு உள்ள இருக்கிறதுனால யாருக்கும் கேட்டிருக்காது. நீங்க வேணா இன்னும் சத்தமா கூப்பிடுங்களேன், யாராவது வராங்களான்னு பாப்போம். இதுக்கு மேல கத்துனா என் தொண்டையே கிழிஞ்சிரும். அப்ப வேற வழி இல்ல மாமா, நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணணும். தேவையே இல்ல. அப்போ நீங்க விடிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். ஐயோ, விடிய விடிய எங்கேயே கிடக்க முடியாத போலயே. இப்போ இவகிட்ட தான் ஹெல்ப் கேட்கணுமா? என்ன வேணுமே கண்டுக்காம இருக்கா? சரி பாப்போம். ஏண்டி தொண்டையை செருமி செருமி கூப்பிடுற, நீ கண்டுக்காம நிக்கிற? ஐயோ என்னையா? வேற யார? இங்க நீ மட்டும் தானே இருக்க, உன்னதான் கூப்பிட்டேன். ஓ என்னதான் கூப்பிட்டீங்களா? எனக்கு பேர் இருக்குல்ல மாமா, பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு தொண்டைய சரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சரி பண்ணிட்டு இருந்ததும் உங்களுக்கு தொண்டையில ஏதோ கிச்சு கிச்சு இருக்குன்னு நினைச்சிட்டேன். கொழுப்பு தாண்டி உனக்கு. சரி வா. எங்க மாமா? ஹனிமூனுக்கு. அங்க நம்ம நாளைக்கு தானே போறோம். ஏய் என்ன வந்து தூக்கி விடு வா. யாரு, நானா? ஆமா நீங்க தான். நான் உங்களை தொடவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே. ஏய் இந்த ஒரு வாட்டி தொடு, பரவாயில்ல. அதே மாமா, இந்த ஒரு வாட்டி மட்டும் தொடு. ஏய் வேணும்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு வெறுப்பேத்துறியா? இங்க ஹெல்ப் பண்றதுக்கு வேற ஆள் இல்லைன்னு தெரியுதுல்ல, தூக்கி விடு. சரி மாமா, கோபப்படாதீங்க. நீங்க சொல்றதுனால நான் உங்களை தொட்டு தூக்குறேன்.